ஹாய் எல்லாருக்கும். நம்ம சிக்மங்களூரோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாமா? வாங்க. நாங்க அபே ஃபால்ஸ் அண்ட் களத்தகிரி ஃபால்ஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்பவும் கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ போகிறது ஜாரி ஃபால்ஸ். அண்ட் அங்கே போன பிறகு நம்ம கண்டிப்பாக ஜீப் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு 5 பிளேசஸ் கவர் பண்ணுவாங்க. நீங்கள் 2 ஃபேமிலியாக ஜாயின் பண்ணி கூட போகலாம். பட் நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். பட் எங்களுக்கு யாரும் கிடைக்காதனால நாங்கள் தனியாகவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் அது வந்து பர் ஹெட் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு வந்து 1000 ருபீஸும் 1500 சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அண்ட் அங்கேருந்து கிளம்பிட்டு அவங்க ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுவாங்க. செம்ம ஸ்பீடாக கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களோட ஜீப்பில் தான் நாங்கள் போனோம். அடுத்து அங்கேருந்து இப்போ நம்ம அங்கே போயிட்டு இருக்கிறதுனால நம்ம காரில் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் அங்கே போயிட்டு நாங்கள் ஜீப் எடுத்துருவோம். நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மழை ட்ரெஸ் ஆகிட்டே தான் இருந்தது. நாங்கள் போன டைம் வந்து கிளைமேட் அந்த மாதிரி இருந்ததுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு கிளைமேட் தான் சொல்லுவேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் அவர் கூட்டிட்டு போனது பார்த்தீங்கன்னா பாபா புத்னகிரி டெம்பிள் தான். இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே நம்ம வெஹிக்கிள் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்குள்ள நம்ம படிக்கட்டு நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். மழை வேற கூட்டிகிட்டு இருந்துச்சு. உள்ள நடந்து போகலாம். கோகே ஃபுல்லாக அவங்க சமாதி வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப அந்த இடத்துக்கு போனோன்னே அந்த குங்குமம் ஸ்மெல், விபதி ஸ்மெல், அந்த பூமியோட அந்த பேரே வந்து நல்லா இருந்துச்சு பார்த்து. அங்கேருந்து அவங்க கிளம்பிட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து சீ பாயிண்ட்ஸ் நாங்கள் இது வந்து பாபா புத்னகிரிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சீ பாயிண்ட். அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க நிற்கும் போது செம்ம காத்துங்க. அண்ட் அங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் அங்கேருந்து மேலே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த போகிற ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளமேட்டாக இருந்துச்சு. அது சொல்லலையா ஜிப்பு தான் கார்லேயும் போகிறாங்க. பட் காரில் போகிறது வந்து காருக்கும் ப்ராப்ளம், நம்மளுக்கும் ப்ராப்ளம். அதனால ஜீப்லேயே போயிடலாம் பெஸ்ட். அடுத்து நீங்கள் இந்த படத்துல எல்லாம் பார்த்துருக்கீங்க தெரியுமா? அப்படியே வந்து பீச் தொங்கும், பூ இருக்கும் ஃபால்ஸில். அந்த மாதிரி ஒரு இது ரியலாகவே நான் பார்த்தேன்னு சொல்லலாம். இந்த பிளேஸ் வந்து மாணிக்கியதாரா ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் குளிக்கணும்னா கண்டிப்பாக குளிக்கலாம். நாங்கள் எதுவுமே குளிக்கல. அதனால நீங்கள் குளிக்கிறதுக்கு பிளான் பண்ணி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க. எல்லா ஃபால்ஸ்லையும் நீங்கள் குளிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சில ஃபால்ஸில் வந்து குளிக்க முடியாது. பட் நம்ம எங்கே குளிக்கலாமோ இந்த மாணிக்கியதாரெல்லாம் குளிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. அது பார்க்கறதுக்கு நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அடுத்து அவங்க வந்து நம்மளை ஜீப் மாற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜீப் மாற்றி அதுக்கப்புறம் கீழே வேற ஜீப்பை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போன பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜாரி ஃபால்ஸ். எந்த ஃபால்ஸ்லையும் நாங்கள் வந்து குளிக்கல. ஆனால் இங்கேயும் நம்ம நின்றோடனே அந்த வாட்டரே ஃபுல்லாக நம்ம மேலே அடிக்க பாருங்க. அதே நீங்கள் ஃபுல்லாகவே நினச்சிட்டீங்க. இந்த வாட்டி சொல்லணும்னா நாங்கள் போன டைம்லாம் என்னன்னு தெரியல. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த இதுக்குமே சூப்பராக இருந்தது எல்லாமே. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக இந்த பிளான் பண்ணிட்டு போங்க. கிளைமேட் பார்த்துட்டு போங்க. மழை பெய்யுறது அதான் வெதர் நல்லா இருக்கும். நம்ம ரெயின் கவர் போட்டு என்ஜாய் பண்ணுவோம். தேர்ட் டே நம்ம எங்கெல்லாம் போகணுன்றத பார்க்க அடுத்த இது